6 பேர் மாட்டிக்கிட்டாங்க. 6 பேர் ஜெகதீஷ் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் இது வரைக்கும் நேரடியா வீடியோ பேட்டி கூட கொடுக்கலங்க. இதை காரணமா வச்சு அவன் படம் நடிச்சு ஏங்க அவன் சம்பாதிக்க வந்திருக்கான்றது இதை விட உங்களுக்கு ஆதாரம் வேற என்னங்க வேணும்? அனுப்ப கோஸ்ட் வாங்கிக்க. எனக்கு காட்டல கொடுத்துட்டேன். இப்போ வரும். சரி ஒருத்தர வரேன். டைகார்ட் அடுத்து சாரி சாதிக்குடி அவர் நீங்க பேசுறீங்க. அடுத்து டைகார்ட் நீங்க பேசுங்க. அவர் தான் முதல்ல. வணக்கம் கபிலன். நான் ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த வேண்டுகோளை குரு என்ன வேண்டுகோளை வச்சாரோ அதே வேண்டுகோளை தான் உங்ககிட்ட வச்சேன். கொஞ்சம் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க, நல்லா இருக்கும். உங்க ஸ்பேஸ் நல்லா இல்லஜி இது நான் தாண்டம் ஆட வேண்டிய நேரம் இதுதான். இந்த 10 நாள் நான் இந்த 10 நாள் இல்ல கேட்கும் போது ரசிக்கும்படியா இருந்தாலும் அது அவர் குரு சொன்ன இதேதான். அது ஒரு என்னனால அது கொஞ்சம் நெருடலா இருக்கு. நானும் புரியுது. 3 நாளா என்கிட்ட நிறைய பேர் கோவத்தை குறை. அன்னைக்கு கடைசியா நடந்த ஸ்பேஸ்ல நான் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் டிஎம்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. கோவத்தை குறை. எனக்கு குறைக்கணும்னு ஆசை, குறைப்பேன். ஆனா இந்த 10 நாளைக்கு அப்புறம் நான் குறைக்கிறேன் சார். அதான் இன்னொரு உங்களை டாக் பண்ணி ஒண்ணு போட்டிருக்கிறேன். மே மாசம் 4ஆம் தேதி 1000வது ஸ்பேஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அன்னைக்கு சரியான கொண்டாடணும். தலைவா நான் ஒண்ணு சொல்றேன். 1000வது ஸ்பேஸ் என் தலைவனுக்கு நான் நேர்ந்து விட்டுட்டேன். சாமிக்கு நேர்ந்து விடுற மாதிரி. ஆமா 1000வது ஸ்பேஸ் தலைவனுக்கு தான். உங்க தலைவருக்கு வச்சுக்கோங்க. ட்ரிபிள் லைன் வைங்க. இவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நம்பர் ஒன்னு அலாட் பண்ணுங்க தளபதி. குடுக்குறேன். இந்த ஃபைல்கிட்ட நம்பர் குடுக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா 1000வது ஸ்பேஸ் என் சாமிக்கு நான் கொடுத்துட்டேன். சரி ரைட் ஓகே. அப்படின்னா ட்ரிபிள் லைன் போடுங்க. இவனை மே மாசம் 4ஆம் தேதி ஏங்க இன்னும் 100 ஸ்பேஸ் இருக்குங்க. என்னங்க 950 கொடுக்கலாம், 999 கூட கொடுக்கலாம். ஆனா 1000 அதாங்க 999 தாங்க. இவனுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கணுங்க நம்பரு. நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நினைச்ச போதெல்லாம் எடுத்து போட்டு கேட்கணும். அந்த மாதிரி அடிக்கணும் இந்த தற்கொலை பையில. நீங்க சொன்ன மாதிரி பணத்தை இவனே வெளியே விட்டுட்டு இது வரைக்கும் வாய் திறக்காத இருக்கான் பாருங்க. எனக்கு சரி நான் வரேன். அடுத்து வரேன். லைனை கையை தூக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நன்றி. டைகார்ட் கபிலன் ப்ரோ ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் ப்ரோ 900 ஸ்பேஸ்க்கு. என்ன இதுக்கு இப்பயே உட்காந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 100 இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு, குழம்பு இருக்கு. ஆமா ஆக்சுவலி நீங்க தலைவரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க நினைச்சேன். அந்த 173 இல்ல அது அபிஷியலா வரட்டும். நாம இப்போதைக்கு அதை பத்தி நம்ம 23ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலே சொல்றேன், என் மனசுக்கு பட்டது 23ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஓப்பனா சொல்லணும்னா நமக்கு அப்டேட் வராம இருக்கிறது நல்லது. ஒரு விதத்துல அது ஒரு விதத்துல நல்லது. 2வது இந்த சிபி சக்கரவர்த்தியா இல்ல இந்த டைரக்டரா அந்த டைரக்டரா இப்ப இருக்கு. முதல்ல சுந்தர்சி மாத்தினதுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்திக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு டாக் ஓடுது. இந்த சலசலப்பு இப்போதைக்கு நம்மள டென்ஷன் ஏற்றும். ஏன்னா கமலஹாசனை தான் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் டைகர். ஓகேவா? அதனால இப்ப நம்ம அதை செய்ய வேணாம். ஓகே, இந்த மாதிரி தலைவர் படத்துக்கு நடந்துக்கிட்டு, அதனால இப்போதைக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த அப்டேட் வராம இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கு நல்லது. நாமளும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போவோம். நேரம் வரும்போது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம உள்ள இறங்கி ஆடலாம். ஓகே ப்ரோ. இப்ப நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல குப்பையில தூக்கி வெளில தூக்கி போட்டுருணும். அப்ப இந்த குப்பையை, இந்த டிவிக்கு குப்பையை நம்ம தூக்கி குப்பையில வெளில போட்டோம்னா வீடு சுத்தமாயிடும். அப்புறம் நம்ம கல்யாணமா காது குத்தியோ இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டோ எது வேணாலும் கொண்டாடலாம்ல. சும்மா சொன்னேன், அதுக்கு சொன்னேன். அதாவது மக்களே, இது நான் மட்டும் கேட்டா மட்டும் பத்தாது, நீங்க எல்லாரும் கேட்கணும். ஏன்டா ஓடுகாலி வயல உச்சத்தை விட்டுட்டு வரேன், 250 கோடி சொத்தை விட்டுட்டு வரேன், சம்பளத்தை விட்டுட்டு வரேன், நான் அதை விட்டுட்டு வரேன், இது விட்டுட்டு வரேன், நான் இத்தனைக்கும் மலேசியா ஆடியோ லான்ச்சில் என்னுடைய லாஸ்ட் படம்னு உன் வாயால நீ தான் சொன்ன நீ செஞ்சியா? இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்ன நீ, நான் சினிமா தான், இனிமேல் முழு கவனமும் என் சினிமா தான் அப்படின்னு அரசியல் தான் சொன்னவன் நீ. இப்ப மறுபடியும் வேணும்னே உன் பொண்டாட்டி ஜெகதீஷை விட்டு நீ தந்தி டிவில நியூஸ் கசி விடுற. அப்படியே அங்க 2-3 இன்ஃபுளுசர்ஸ், அவன் வப்பாட்டி ஒருத்தன் இருப்பான் பாரு, ஜார்ஜ், அவன் ஒருத்தன், அப்படியே கொஞ்சமா ராம்குமார் உன் கீப்பு, அவன் உனக்கு எத்தனை வப்பாட்டி கீப்பு இருக்குன்னு சத்தியமா அவனுக்கே தெரியாது.
அப்படியே ஒவ்வொருத்தனா விட்டு 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 அப்படியே கொண்டு வந்து பிரசாந்த் பாண்டா மடியில வந்து உட்காந்து சப்பு 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 சப்புன்னு சப்ப வேண்டியது. என்ன அதுல என்னங்க இருக்கு? ஏன் கமலஹாசன் நடிக்கலையா? ஏங்க எம்ஜிஆர் நடிக்கலையா? செருப்பால அடிப்பேன் எம்ஜிஆர் ஆவுன்னா இதுல தூக்கிட்டு வந்தீங்கன்னா. ஆவுன்னா எம்ஜிஆர் கிட்டே வரானுங்க. டேய் நான் அப்புறம் வேணாம், நான் அப்புறம் நான் வண்டியை திருப்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் கடைசியா நடிச்ச அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 12 படம்டா நடிச்சாரா. 12 படமும் சரியா ஓடுச்சா? அதுதான் முதல் கேள்வி. நான் எம்ஜிஆர் மாரி பண்ண போறேன். அப்ப அதுக்கு தான்டா எம்ஜிஆர் இருக்காரு. அப்புறம் எதுக்குடா நீ ஏன் படம் நடிக்க கூடாதா? சினிமால இருக்கு அப்போ அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் படம் நடிக்க கூடாதா? இவரு நடிச்சிருக்கிறாரு. ஏன் நீங்க ஏன் உதயநிதி கேட்கல? நீங்க ஏன் திருமாவளவனை கேட்கல? நீங்க ஏன் விஜயகாந்த கேட்கல? நீங்க ஏன் அவரை கேட்கல? இவரை கேட்கல? அவர் கேட்கல, இவரை கேட்கல. நாயே நீ சொன்னில்ல அவங்க எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நாய. அப்ப நீ என்ன பண்ணணும்? நான் சினிமா இனிமேல் நடிக்க போறதுல அரசியல் தான் என் முழு கவனம் சொன்ன நீ. மலேசியால மேடை போட்டு உட்காந்து காக்கா வலிப்பு வந்து காலை பிடிச்சி இழுத்த நீ. என்ன என் கடைசி படம் இதுதான், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்ன நீ. இதை நீ செஞ்சியா? இப்ப நீ உட்காந்து பல்ஸ் பாக்குற இல்ல? நீ நடிடி. நீ நடிக்காம இருக்க கூடாது. என்ன நீ நடி, நீ நடி, நீ நடிக்கிற அதை நாங்க பாக்குறேன். ஏன்னா எங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுங்க. நான் நினைச்சேங்க அசகுட்டி என்னடா மே நாளுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு ஒரு சண்டை போடுறதுன்னு நான் யோசிச்சுட்டு நம்ம வேலை இதோட முடிஞ்சு போச்சா இல்ல 1000 ஸ்பேஸோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு. சரி எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு நம்ம போயிடுவோம். அனுப்பா, உண்மையிலே அனுப்பா. நான் இதான் வச்சிருந்தேன். அனுப்பா இந்த ஜெயிலர் 2க்கு ஒரு ஸ்பேஸை போட்டு ஒரு இது போட்டு விட்டு ஒரு கும்பிடு போட்டு எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா எல்லாரும் டாட்டா பாய் பாய் அப்படின்ட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு எந்திரன் படத்துல இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட்டு, இல்லைன்னா கூலி படத்தோட கிளைமேக்ஸ் ஒன் ஃபோன் கால் சரணா வில் பி அப்பியர் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சிருந்தேன். நீ போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி விஜய் என் காலில் வந்து விழுந்து கேட்கற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. டே நீங்களே என்ன அடிச்சு அடிச்சு தான்டா பெரிய ஆளாக்குனீங்க. ஹலோ இந்த வாரம் அடிக்க வர நீங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்றான் போல இருக்கு. கொஞ்சமாவது பொதுமக்களை பத்தி அக்கறை இருந்ததுன்னா, உலகத்துல பர்மிஷன் கேட்கிற தலைவனை பார்த்துருக்கிறேன். ஆனா பர்மிஷன் கேட்டு அந்த கூட்டத்தையே ரத்து பண்ற தலைவனை இங்க தான்டா பாக்குறேன். எம்மா பயம் அந்த பயலுக்கு ஒக்கால வழி. ஜெய் சைக்கிளை விட்டுட்டு ஓடுறான் பட்டுக்கு. ஏ ஆத்தி இது டெம்ப்ளேட் கரெக்டா தானே இருக்கு. உனக்கு ஓ ரசிகர்ல பார்த்தாண்டா பயம், எனக்கு ஏன் ரசிகனை பார்த்தாலே பயம்டா அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு ஓடுறான் அவன் பட்டுக்கு. ஏப்பா இருங்க, இப்ப மைக் கேட்டீங்கன்னா காட்டல, இருங்க லேப்டாப்ல ஆன் பண்ணி கொடுக்குறேன். யாரோ பேசுங்க. கபிலம் ப்ரோ அவன் அந்த சைக்கிளை போட்டு ஓடுற லைஃப் டைம் டெம்ப்ளேட். கபிலம் ப்ரோ ஓடுகாலிங்கிறத அவன் மண்டையில எழுதி ஒட்டிட்டான். இல்ல சாக்கடையில நீந்திக்கிட்டு ஒருத்தன் வந்து பெருமையா சொல்றாங்க, உசுறு போனா போட்டுங்க என் தளபதியை நான் பார்க்கணுங்கன்றான். நான் அவனை என்னன்னு நான் சொல்றது, என்னன்னு சொல்லி நம்ம கேட்கறது? டேய் உன் உசுரை விட அவன் உசுறு வசந்ததா? உன் உசுறு போனா அவன் ஏதாவது என்னன்னு கூட எட்டி பாப்பானாடா? செத்துடுறா. எனக்கு நான் ஒரே ஒரு இதுதாங்க, மே 4ஆம் தேதி ஏகப்பட்ட தலை உருள போகுதுங்க. நிறைய காக்கா வந்து சூசைட் பண்ணி சாக போகுது. என்ன தயவு செஞ்சு டிஎல்ல எங்கேயாச்சும் அது எந்த கட்சிக்காரா இருந்தாலும் கழுவி ஊத்துவேன்னு சொல்லிவிட்டேன். பச்சையா வந்து திட்டி விட்டுறோம் கமெண்ட்ல. ஆழ்ந்த அனுதாபங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு போலீஸை டேக் பண்ணி இதை பாருங்க இந்த உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு யாராவது இறக்க சுபம் மதர் தெரசா வேஷம் போட்டு யாராவது வந்தீங்க அன்னைக்கு மே 4ஆம் தேதி, அசிங்கமா ஃபாலோ பேக் பண்றவங்க கூட நான் பார்க்க மாட்டேன். கமெண்ட்ல அசிங்கமா திட்டிடுவேன், சொல்லிவிட்டேன். சொல்லுங்க ஜாதி கூட பேசுங்க. இவர் வேற அடிக்கடி ஓட் ஃபார் டிஎம்கேன்னு வேற ஐடி பேர் வச்சுக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து எங்க பார்த்தாலும் இந்த டிஎம்கே பாருங்க, ஓட் ஃபார் ஐடி, ஓட் ஃபார் டிஎம்கே, ஓட் ஃபார் டிஎம்கே. கொஞ்ச நாளைக்கு ஐயா, இன்னும் ஒரு 10 நாள் ஐயா நீங்க சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் பழையபடி மாறிட ஐயா, கவலைப்படாதீங்க ஐயா. இல்லையா எனக்கு இந்த படம் வெளியிட்டது இவனுங்களே தான். ஆனா அவன் வந்து இது வரைக்கும் வாயை திறக்கல. மீதி எல்லாரும் முன்னணி நடிகர்கள்ல இருந்து தயாரிப்பாளர்கள்ல இருந்து எல்லாருமே இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார்ல இருந்து இது தொடர்பா பதிவு போட்டுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஒழுங்கான விசாரணை நடைபெற வேண்டும். அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து கேள்விக்குறி கிடையாது. ஒரு
சைபர் கிரைம் விங்கு வந்து நினைச்சதுன்னா தமிழ்நாடு சைபர் கிரைம் விங்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அது எந்த இடத்துல அப்லோட் ஆயிருக்கு, அதுவும் வந்து கிட்டத்தட்ட 9 ஜிபின்னாங்க. என் பையன் படிக்கிற காலேஜில் பசங்க வந்து சொன்னது வந்து 9 ஜிபி அப்படின்னாங்க. அந்த அளவு ஹெச்டி பிரிண்டோட ஒருத்தன் வெளியே மேல அனுப்புறான் அப்படின்னா எப்படி அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாருமே சினிமா துறையில சார்ந்தவர்கள். எனக்கு வந்து இதுல வந்து அவ்வளோ அனுபவம் கிடையாது. ஆனா சினிமா துறை வல்லுநர்கள் எல்லாருமே அந்த எடிட்டர் மார்க் அந்த வருமா, அந்த வாட்டர் மார்க் வந்து அதுல போட்டிருக்குமா. அது வந்து எடிட்டர் காப்பி தான். எடிட்டர் கிட்ட இருக்க காப்பி ஒன்று இருக்குமா, இன்னொன்னு நடிகர் கிட்ட இருக்குமா, தயாரிப்பாளர்கிட்ட இருக்குமா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிபிஎஃப்சிக்கு கூட இவங்க பாஸ்வேர்டு தயாரிப்பாளர் சைட்ல இருந்து பாஸ்வேர்டு கொடுத்தாதான் அதை அவங்க ஓப்பனே பண்ண முடியுமா. அந்த மாதிரிதான் என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்களாம், லாக் பண்ணியிருப்பாங்களாம். இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்ததை எப்படி வெளியிட்டு இருக்க முடியும்? எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு புரியல. எப்படிதான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த அமீர் வந்து சார் ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா, இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டைரக்டர். அதனால என்னதான் இங்கே பொது கருத்து எல்லாம் பண்ணாலும் அமீர் இஸ் ஒரு டைரக்டர் தான் நம்ம மறக்கக்கூடாது. 4 பெஞ்சுக்கு போவோம். ப்ரொடியூசர், எடிட்டர், ஆக்டர், அப்புறம் வந்து இன்னொரு காப்பி வந்து சென்சார் போர்டுக்குன்னு தனியாக சென்சார் எடிட்டர் ரூம்ல தான் அடுத்து சென்சார் இருக்கும். இந்த 3 பெல்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகும். அப்புறம் தியேட்டர்ஸ்க்கு ஓனர்ஸுக்கு தனியாக ஒரு ப்ரீவியூ ஷோ ஒன்று போட்டு காட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு பிரிண்ட் தனியாக போயிடும். இந்த 4 காப்பிக்கும் 4. இது ஒன்றும் புதிய மெத்தடெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஹாலிவுட்ல இருக்கிற மெத்தட். அடிப்படையாக ஒன்று நான் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ டைரக்ஷன் வந்து இப்போ படத்தோட ஸ்டோரி அதுக்கு ஒரு 4 பேப்பர் தாங்க, ஒரு பேப்பர் தாங்க இருக்கும். ஸ்லாட் வந்து 1 ஸ்லாட் தான். டிஸ்கிரிப்ஷன், அதாவது படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு ஒரு 10 பக்கம் இல்லை ஒரு 50 பக்கம் இல்லை ஒரு 100 பக்கம் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த புக், அதை ஒரு புக்கு பைண்டிங்கை போட்டு அதுக்கு ஒரு பிரிண்ட் ஒன்று போடுவாங்க. ஹாலிவுட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டோரிக்கு கதையை ஒவ்வொரு விதமா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விதமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதை ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேரும் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேப்பர்ல இருக்கிறது இன்னொருத்தவனுக்கு தெரியாது. இப்ப நான் இருக்கிற மொசக்குட்டி இருக்கிறாப்புல இங்க ஹனீஃபா இருக்காப்புலன்னா, ஹனீஃபாக்கு ஒரு விதமா நான் கொடுத்துருப்பேன், மொசக்குட்டிக்கு நான் ஒரு விதமா கொடுத்துருப்பேன், அஜித்துக்கு நான் ஒரு விதமா கொடுத்துருப்பேன், டிராகனுக்கு ஒரு விதமா கொடுத்துருப்பேன். இப்ப ஸ்கிரிப்ட் எங்கேயாச்சும் லீக் ஆச்சு அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கலாம்? இது பேப்பர்ல இருக்கிற மெத்தட். இந்த மெத்தடை தான் இங்க தமிழ் சினிமா எப்படி யூஸ் பண்றாங்க, நாட் ஓன்லி தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, லோகோ, அந்த வாட்டர் மார்க் ஒன்று போட்டுருவாங்க. அந்த வாட்டர் மார்க் நீங்க எடுக்க முடியாது, அது எடிட்டர் மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த வாட்டர் மார்க் நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல, இப்ப நீங்க சென்டர்ல வைப்பீங்க, சில பேர் சைட்ல வைப்பாங்க, சில பேர் கீழே இந்த இடத்துல வைப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இது 4 பிரிண்ட் தான் இருக்கும். இந்த 4 பிரிண்ட் யார்கிட்ட இருந்து போச்சு அப்படின்றத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தடுக்க முடியாது. சோசியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா தடுக்க முடியாது வர மாஸ்க். ஆனா இது யார்கிட்ட இருந்து எங்கேருந்து போச்சுன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட படத்தோட எடிட்டரை இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ஓகே, ஒருத்தன் கெட்டவதை திட்ட வந்திருக்கிறான், ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. வருவான், வந்துட்டு கெட்டவதை திட்டு போவான். ஏன்டா டே ஏதோ ஹாலிவுட்ல வேலை செஞ்ச மாதிரி கதையிட்டு இருக்க. ஏன்டா டே லூசு தயவலி. அமீருக்கு வாய் போட்டுட்டு இருக்கான். டேய் டெவிலி வந்ததுமே, டேய் டெவிலி, டேய் டெவிலி, டேய் 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 டெவிலி வந்ததும் அசிங்கமா பேச எங்களுக்கும் பேச தெரியா? பேப்புண்டாமான கம்முனுடா சுன்னி. டேய் சுன்னி அமைதியாடா புண்டாமாவனே. யாரு சுன்னிங்கற ஓத்தா? ஒன்ன தாண்டா லவரக்கே பால். புண்டாமாவனே நீ வந்து என்கிட்ட வந்து பேசுறா சுன்னி. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மொத்தால கேளே உங்க அம்மால நான் கை தூக்கி எடுக்கடா. ஆமா நீ பெரிய ஆள் புண்டடா புண்டாமானே. ஓத்தா திருச்சாக்கு விளக்கு பிடிச்ச புண்டாமானே உங்க அம்மாலக. திருச்சாக்கு விளக்கு பிடிச்ச ஓத்தா கூட்டி கொடுத்த புண்டாமானே உங்க அம்மால ஓக்கா. கூட்டி பிடிச்ச தேவையாமவனே உம்மால ஓக்கா. கூட்டி பிடிச்ச தேவையா போயல. கீர்த்தி சுரேஷ்க்கு வேலை பண்ண மாமா புண்டாமானே உங்க அம்மால ஓக்கா. உங்க அண்ணனுக்கு அதான் உங்க அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு உள்ள இது பண்ணிட்டு உள்ள விடுறா புண்டாமானே ஓத்தாலக. வாத்தா புண்டாமான உம்மாலக. டேய் நீதான்டா தேவையா போய் வச்சு தேவையா போயண்டா. அவனத்துக்கு தான் நீ ஏன்டா வர நடுவுல? டேய் விஜய் பையல, டேய் ரஜினி புண்டாமாவனே, டேய் விஜய் பையல, டேய் விஜய் பையல, டேய் விஜய், டேய் விஜய், டேய் விஜய், நான் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன், நான் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் ஓடுறேன். டேய் இப்போ என்ன ஆர்டர் பண்ணிடலடா? இல்ல மாஸ்க் வருச்சு. நான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். தேவையா பையல எங்க அவன் ஓடிட்டான். நான் கெட்ட வார்த்தை பேசினாதான் இங்க மக்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்பாறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இல்லையா நானும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அன்னைக்கு அஜித்தை பத்தி
ஸ்பேஸ்ல இருக்கிறது வந்து சொல்லிட்டு போனான். அதுக்கு அவனுக்கு பழி வாங்கி நடந்து சிக்கிட்டான் அன்னைக்கு. இல்லைங்க, இப்போ ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் பின்னாடி அவன் பொண்டாட்டி ஒருத்தன் வந்தான். மிஸ்டர் ஆஸ்தனா சாத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் பின்னாடியே மிஸ்டர் சாத்தான். சார் வந்து விஜய் ஃபேன்ஸ். இவனுக்கு 2 பேரும் ஒன்று, இவனுங்க அமுதன் இளமாறன் மாதிரி போல இருக்கு. இவன் கூடவே ஒருத்தன் வராங்க, இவன் கூடவே ஒரு ஆளை கூட்டுரு வரான். இப்போ என்னன்னா அவனுக்கு என்ன காண்டுன்னா, இந்த ஒண்ணு வச்சுதான் உருட்டிட்டு இருந்தோம் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து. என்ன உருட்டிட்டு இருந்தேன்? உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் 250 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் உங்களுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நான் பாருங்க, நான் நினைச்ச வசதியோட இதோட அப்படி எல்லாம் இருக்க முடியும். என்னடா வசதி? நான் தெரியாம தான் கேட்கிறேன், என்ன வசதி? மிஞ்சி போனா என்ன, ஒரு 10 ஏக்கர்ல வீடு கட்டிருப்பியா? என்னடா ரூம் ஃபுல்லா வீடு முழுக்க ஏசி வச்சிருப்பியா? சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சிருப்பியா? வேற என்னடா வசதி உன்ட்ட இருக்கு? என்ன கார் வச்சிருப்ப? லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் காரு. ஆக மொத்தத்துல அது காரு, அவ்வளவுதான். இண்டிகாவும் ஒரு காரு தான், 1 லட்ச ரூபா டாட்டாவோட காரும் காரு தான். அதுலயும் 2 சீட் இருக்க போகுது. என்ன இதுல கொஞ்சம் வசதி அதிகமா இருக்கு, டிவி பாக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதானே. என்ன படுத்துட்டு இருப்ப, அவ்வளவுதானே. வேற என்னடா? என்ன அப்புறம் என்ன பிளைட்ல, சார்ட்டர் பிளைட்ல போவியா? என்ன வசதி பார்த்து வச்சிருக்கிற? ஏன்டா படம் நடிக்க மாட்டேன்னு மலேசியால உட்காந்து சொன்ன வந்து நடவும் அண்ணன் சாத்தான். உன்னோட தலைவன் 95ல இருந்து 2000 என் தலைவன் நான் படம் நடிக்கலன்னு எங்கேயாச்சும் ஆபீஸ்ல ஒரு வீடியோ கட்டுறான், ஒரு வீடியோ கட்டுறான், ஒரு வீடியோ கட்டுறான். சாத்தானுக்கு பிறந்த சாத்தான். நான் என்ன கேக்குறேன்னா, உன் அண்ணன் மலேசியா ஆடியோ லான்ச்ல என்னுடைய கடைசி படம் அவனே பேட்டி கொடுத்திருக்கான்டா, வீடியோ கொடுத்திருக்கான்டா. டேய் டென்ஷன் ஆகாதடா. இங்க பாரு, நான் இப்ப என்ன தப்பா கேட்டா இப்படி எதுக்கு டென்ஷன் ஆவறீங்கடா விஜய் ஃபேன்ஸ்? டேய் டென்ஷன் ஆவற பின்ன என்ன ஒக்காலோலி விஜயவாலன் புலி சுமாரா ஒக்காலோலி சுமாரா புண்டை. டேய் புண்ணாமவனே இங்க பாரு, டேய் சாத்தானே இங்க பாரு, எனக்குன்னு சொல்ல, இங்க பாரு ஆடியன்ஸ் வந்து இங்க பாரு, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க சாத்தான். டேய் சாத்தான், எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சொல்றது கேளு, அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா பேசுறீங்க, ஆனா கெட்ட வார்த்தை பேசாதீங்க, விஜய் ஃபேன்ஸை பார்த்தா கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்டா வச்சிருக்காங்க. சொன்னா கேளு. கட்சி ஆரம்பிக்கிறான், கட்சி. டேய் உன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சான்ல, யாரா கூட்டணிக்கு வந்தா? டேய் சாத்தான், டேய் சைத்தான் இருக்கிறாரு அவர். என்ன டேய் சைத்தான், நான் டேய் கேக்குறதா இல்லையா? மட்டும் போவாரு. கேக்குறதா? டேய் தமனா கூட டான்ஸ் ஆடணும், நாங்க தமனா இடுப்பு பின்னாடி பட்டக்ஸ் தடவணுமா, இல்ல உட்காந்து வாயை கடிச்சோமா? இல்லடா திரிஷா வாயை கடிச்ச மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸோட வாயை கடிச்சோமா? இல்ல உட்காந்துக்கிட்டு கீப்பு வேலை இல்லடா, போய் உட்காந்துக்கிட்டு நாயை தூக்கி கொஞ்சிக்கிட்டு நாய்கிட்ட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறாரா? ஏண்டா விஜய் தானடா பண்ணிட்டு இருக்கிறான்? ரசிகன் வாசல்ல நிக்கிறான். ஏண்டா 1.5 சைக்கிளை ஓட்ட தெரியாத வக்கு இல்லாத நாயி ரசிகர்களை பார்த்தாலும் உழுந்தடிச்சுக்கிட்டு சூத்து பறக்க போடுறான் அவன் மட்டும் வண்டி பின்னாடி. எத்தனை தடவை தான் ஓடுவான்? எனக்கு முதல்ல ஒண்ணு சொல்றான். ஒரு சைத்தான் இதை மாதிரி. டேய் சைத்தான், நான் என்னடா தப்பா கேட்டேன்? இதுக்கு மட்டும் பதில் சொல்றா சைத்தான். சைத்தான், டேய் சைத்தான், இன்னி வரைக்கும் தேர்தல் அறிக்கை ஒரு ஏழவே விடல. இன்ன வரைக்கும் டிவிக்கு தேர்தல் அறிக்கையே விடல. டேய் உங்க கட்சி தேர்தல் அறிக்கை என்னதான்டா விட்டுருக்கீங்க? அதை சொல்லுங்கடா. சரி சரி, அப்ப மக்கள் கேட்டா இதேதான் சொல்லுவீங்களாடா? வாயில விடுவோம்னு சொல்றேன். இல்ல மக்கள் கேட்டா இதேதான் சொல்லுவீங்களா? மக்கள்கிட்ட நாங்க பேசிக்கலாம். ஒன்ன மாதிரிப்பட்ட ஈத்தர நானும் மக்கள் தான்டா, நானும் மக்கள்ல ஒருத்தன் தான்டா. நீயா? நீ எச்ச போறக்கு தேவடியா பையன்டா நீ. டேய் நீ விஜயே ஒரு தேவடியா பையனா அவனே அவன் வாயில சொல்லிருக்கான்டா. டேய் சாத்தா, நீ ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேனா இல்ல மாமி ஃபேன் அது சொல்லு. நீ ஃபர்ஸ்ட். நான் ரஜினி ஃபேனுங்க. டேய் மாமி, டேய் அந்த ரஜினி, டேய் மாமி, டேய் மாமி ஃபேன் தானே. டேய் சைத்தான், டேய் சைத்தான், டேய் சைத்தான், சரி ஒரே ஒரு கேளு, ஒரு மேட்டர் கேளு. சரி ஒரு மேட்டர் கேளுடா சைத்தான். டேய் ஒரு சொல்ற மேட்டர் கேளு. டேய் சைத்தான் சர்ரா. டேய் அது அமுதன கூட்டி வாடா. டேய் கேளுடா, புலம்பாத. அமுதன ஜோடி அமுதன கூட்டி வாடா. கடைசில டேய் சைத்தான் கேளுடா. ஒருத்தன் வந்து டேய் சைத்தான், டேய் சைத்தான் உன் ஜோடி அமுதன கூட்டி வாடா. அமுதன் டெவில கூட்டி வாடா. டேய் சைத்தான் ஒரு சொல்றத கேளுடா. இருடா, மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்கடா, கொஞ்சம் ஒரு இதா பேசுவோம். ஒரு 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 மேன் டு மேன். டேய் ஒரு மேன் டு மேன் ஸ்பீக். டேய் ஒரு மேன் டு மேன் பேசுற மாதிரி ஒரு ஜென்டில்மேன் டாக் ஒன்னு பண்ணுவோம்டா. இருடா, இன்னும் வேற ஃபேன் ஃபைட்டாவே பண்ணிட்டு இருப்பீங்க. சரி ஓகே, உங்களுக்கு சரிடா, உன்னை நான் ஜென்டில்மேன் சொன்னது தப்பு தான், விடு. ஓடுகளி மேன் ஜென்டில்மேன். டேய் உன் ஜோடி அமுதன கூட்டி வாடா. டேய் நீ எச்ச போறக்கடா. சரிடா, அண்ணன் என்கிட்ட இருந்து பொறுக்குறான்டா. யார் ரஜினியா? டேய்
அண்ணன்னா யாரு? உங்க அண்ணன் தானே? ஓட்டு உன்னோட கேட்டு எங்களுக்கு அண்ணனா தானே வரா? நீ? ரஜினியோட ஓட்டு டேய், கேட்டாரு, உனக்கு விஜய் தானடா வயசு ஓட்டு நீ கேட்டு தெரு உனக்கு தெருவா 29 பிச்சைக்கார மாதிரி. உன் தலைவனுக்கு இல்லடா 81. விஜய் தானடா தெரு அதே தெருவா. தானே டேய் சொல்ற? டேய் அவன் சரியான ஆம்பளை இருந்தா கடலூருக்கு வர சொல்றா. உன்னோட டேய் தம்பிடா. பயப்படாம வர சொல்றான். டேய், டேய் சைத்தா கடலூருக்கு அவனை ஏன்டா 2 தடவை வர்ற? டேய் நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேக்குறேன், கடலூர் மாவட்டத்துக்கு வர்றதுக்கு ஏன்டா விஜய்க்கு அவ்வளவு பயம்? வருவாரு. வருவாரு, நுழுத்துவாரு, வாயில ஏறி நுழுத்துவாரு, வாயில ஏறி நுழுத்துவாரு. வர்றதுக்கு எதுக்குடா பயம்? அந்த பயம் இருக்கிற டர் ரகனாக. டேய் கடலூரை பார்த்தாலே அந்த பயம் வருதுல எருமாடு. டேய் மயிரே கடலூரை பார்த்தா அந்த பயம் வருதுல. 21 வரைக்கும் டேய் மயிரே அந்த மயிரனுக்கு தைரியம் இருந்தா, டேய் விஜய் ஜட்டி போடுறான்றது உண்மைன்னா, டேய் விஜய் ஜட்டி போடுறான்றது உண்மைன்னா அவனை வர சொல்றான் கடலூருக்கு. இல்ல அவன் பிக்னி தான் போடுறான்னா, இல்ல அவன் பிக்னி தான் போடுறான்னா அவனை அடுத்து விஜய் ஜட்டி போடணும். டேய் சாத்தான், இன்னொரு ஐடியா டிவிகே கஃபே. டேய் டிவிகே கஃபேங்கிறது உன்னோட ஐடியா தானா சாத்தா? டேய் ஓய் 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 ஏய் 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 விஜய் ஜட்டி டிவிகே கஃபே. டேய் எடுத்து ஒரு வாயில விடுவாரா? டேய் விஜய் பிக்னி போடுறானா கடலூருக்கு வர வேணாம், அவன் ஜட்டி போடுறானா அவனை கடலுக்கு வர சொல்லு. ஆனா இவனுக்கு ரஜினிக்கு அது ரெண்டுமே தேவைப்படாது. இப்ப நான் விஜய் கேட்டா அவன் ரஜினி செத்த குருவிக்கு எதுக்குடா கூட ரஜினி இப்ப அதுமா போட? ஆமா ரஜினி தான் சிலிக்கான வச்சு தச்சிருக்காரு. டேய் டேய் சிலிக்கான, டேய் சிலிக்கான அண்ணனுக்கு அப்போலோ ஹாஸ்பிடல்ல சிலிக்கான் தோல் வச்சாங்களாம். என்ன மேட்ரு? என்ன மேட்ரு? டேய் சிலிக்கான் தோல் என்ன மேட்ரு சொல்லுடா. வலிக்காது. டேய் சிலிக்கான் தோல் இருக்கும்போது ஒரு மாதிரியா நமட்டாது, அதனாலதான் அடிக்கடி கூட்டம்லாம் ரத்தாகுதோ. நீ ஏன்டா அதுக்கு ஐட்டம் மாதிரி பேசுற? டேய் ஐட்டத்தை பத்தி பேசினா ஐட்டமா தான்டா பேசுவான். டேய் விஜய் அப்ப ரெகுலரா ஐட்டம் மாதிரி தான்டா பேசிட்டு இருக்கான். நீ ஒண்ணும் கவலைப்படாத சைத்தானே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணனுக்கு வந்து எப்படியாவது கடன் வாங்கியாவது நெஜத்தோலை வாங்கி தச்சிடலாம். கபிலன் நேத்து ஒரு ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போச்சு இந்தியா ஃபுல்லா. ஒருத்தன் போட்டிருக்கான் இல்ல கபிலன் நேத்து ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் இஞ்சிக்காரன் 100 பேர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு சினிமால காமிச்சிட்டு ஒருத்தன் எத்தாவது பூ போட்டதுக்கு ஓடி போயிட்டியாடான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் இஞ்சிக்காரன். அவன் பூ போட்டு பிரச்சனை இல்லைங்க கட்டதர, அவன் பூ போட்டது பிரச்சனை இல்ல. அவன் பூவை கீழே கபாம் குபீம் இல்ல கபாம் குபீம்னு இவன் சொல்ல விட்டு வடிவேலு காலை ரெண்டுக்கே மடக்கும். அந்த மாதிரி அவன் பூவை கீழே போட்ட உடனே பயப்புள்ளைக்கு அள்ள விட்டுருச்சு. வண்டி மேல ஏறி நிக்கிறதுக்கு ஓடுறான். ஃபர்ஸ்ட் இத பிரபலமானது தெலுங்கானா டிவிக்கார, தெலுங்கானா சேனல்கார கொஞ்சம் இல்ல 810K இல்ல கபிலன் 810K அவன் ஃபாலோவர்ஸ் அவன் போட்டு இன்னைக்கு நோக வச்சிருக்கான் பாரு. ட்ரெண்ட் ஆகி போச்சு இந்தியா ஃபுல்லா. 100 பேர் அடிக்கிற ஹீரோ. நான் வேணா உங்களுக்கு டிஎம் பண்றேன் அவன் போட்டது. 100 பேர் அடிக்கிற ஹீரோ பவன் கல்யாண் அடுத்த ஸ்கிரிப்ட் சொல்ற பாருங்க. பவன் கல்யாண் வந்து மண் சட்டியில உட்காந்துக்கிட்டு சப்பளம் போட்டு அந்த பண பாய் இருக்குல்ல அதுல உட்காந்து சாப்பிட்டாப்புல இந்த நாய் தான் பண்ண போகுது பண்ண போகுது. ஓகேவா? ரெண்டாவது வந்து முட்டு வலி காலு குதிகள் வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தாப்புல. இவனும் அதான் போய் படுக்க போறான். அண்ணன் தனியா படுக்க படுத்தாலும் போய் வாய வச்சிருக்கீங்களா? அண்ணா ஆல்ரெடி வந்திருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியுது? மூஞ்சி சார் மூஞ்சி அவன் மூஞ்சி நீங்க ஒரு 5 நிமிஷம்